இந்த மாதிரி விடாமுயற்சிக்கு ஒரு உதாரணமா இருந்தவரனுடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை நம்ம இதுல பார்க்கலாம். அவரே சொல்லியிருக்காரு, தன்னுடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் இந்த திருக்குறள் தான் உறுதுணையாக இருந்தது என்று. அவர் யார் தெரியுமா? விஞ்ஞானி, ஏவுகணை மனிதன், குழந்தைகளின் நண்பன், மனித நேயமிக்கவர், நம் நாட்டினுடைய முதல் குடிமகனா இருந்தவர். கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அவர்தான் நம் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் தன்னுடைய இளம் வயதிலேயே விண்ணில் பறக்கும் அந்த விமானத்தில் நான் எப்படியாவது விமானியாக வேண்டும் என்று கனவு கண்டார். திருச்சிராப்பள்ளியில் செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டம் படித்ததற்கு பின் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது சென்னை தொழில்நுட்ப கழகத்தில் விண்வெளி பொறியியல் படித்ததற்கு பின் நான் எப்படியாவது பைலட் ஆக வேண்டும் என்ற ஆசையில் பைலட் தேர்வு எழுத சென்றார். அங்கு இவர் வந்ததோ 9வது இடம். முதல் 8 இடங்களில் இவர் இடம்பெறவில்லை. 8 இடங்களுக்கு தான் அந்த வேலை. முதல் 8 இடங்களில் இடம்பெறாததால் இவருக்கு அந்த வேலை பறிபோனது. அங்கு அவருக்கு தோல்விதான். இருந்தாலும் என்னால் விமானியாக முடியவில்லை, பைலட்டாக முடியவில்லை தான். ஆனால் விண்ணில் பறக்கும் அந்த ஏவுகணையை உருவாக்குவதில் நான் மிகச்சிறந்த பங்களிப்பு செய்வேன் என்று மனதில் உறுதி கொண்டு விடாமுயற்சியோடு அவர் போராடியதால் பின் DRDO இஸ்ரோவில் இணைந்து ஏவுகணை மனிதன், மிசைல் மேன் ஆகி அக்னி, பிருத்வி என்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் மிகச்சிறந்த பங்களிப்பு செய்தார் என்றால் அதற்கு என்ன காரணம்? அவருடைய விடாமுயற்சி தான் காரணம். அருமை உடைத்தென் ரசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அவருடைய முயற்சி ஒரு பெருமையை கொடுத்தது, ஒரு வெற்றியை கொடுத்தது.